தேர்ஸ்டே மார்னிங் சமைக்கிறதுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. இருந்தாலும் குழந்தைங்களுக்கு லஞ்சு கட்டி கொடுக்கணும். நமக்கும் அலாரம் அடித்த மாதிரி பசியும் டான்னு கரெக்டான டைமுக்கு வந்துடும். எப்போவுமே ஒரு நாளைக்கு முன்னாடி பிளான் பண்ணிவிடுவேன், இதுதான் மதியானம் லஞ்சு கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி அதுவும் பண்ணவும் இல்லை. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வேலையை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு தேங்காய், காஞ்ச மிளகாய், புளி, வேர்க்கடலை, உப்பு சேர்த்து அரைச்சிக்கிட்டேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்ப்பேன் எப்போவுமே, அதை இந்த வாட்டி மறந்துட்டேன். வேர்க்கடலை சட்னியை அரைச்சி முடிச்சுட்டேன். கையோட இப்போ தோசையும் ஊற்றி கொடுத்துட போகிறேன். ஒருத்தனுக்கு நார்மல் தோசையும், சின்னவனுக்கு வந்துட்டு கல் தோசை. அவனுக்கு கொஞ்சம் மெத்துன்னு இருந்தால் தான் அவனுக்கு சாப்பிட பிடிக்கும். அதுவும் சின்னவர் அவர் எடுத்து சாப்பிட மாட்டார். நான் தான் ஊட்டி விடணும். ஊட்டி விட்டுட்டு வெளியில் வந்துட்டு ஏதோ கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் உள்ளே போய் பார்க்குறேன். தூங்கிட்டு இருக்கான் வாயிலே வச்சுக்கிட்டு. தூங்காமல் இருக்கிறதுக்கு ரைம்ஸ் போட்டு விட்டுட்டு தான் வந்தேன். இருந்தாலும் தூங்கிட்டான். அவனை எழுப்பி டிஃபன் கொடுத்து முடிச்சுட்டு லெமன் ரைஸும் கிளறி லஞ்சுக்கு கொடுத்து விட்டுட்டேன். ஆரி ஒர்க் பண்ணுறதுக்காக நெக்கு அவங்களே மார்க் பண்ணி கொடுத்தாங்க, இந்த சைஸுக்கு வேணும்னு சொல்லிட்டு. அப்புறமேட்டு எனக்கு ரொம்ப நெக்கு லோ ஆகிடுச்சதுனால மேலே ஏற்றி தைச்சிக்கிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்களே எதாவது அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சி தர முடியுமான்னு சொன்னனால இந்த மாதிரி பீட்ஸ் ஒர்க்கை நான் அவங்களுக்கு பண்ணி கொடுத்தேன்.